வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான ஆரோக்கியமான பண்டங்களை இப்போ செய்ய போறோம். அதுல இன்னைக்கு முதலாவதா ஓட்ஸ் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஓட்ஸ் இட்லின்றது நம்மளுக்கு நினைச்ச மாதிரி ரொம்ப கஷ்டமாவும் இருக்காது. அதே நேரத்துல சாப்பிட்றதுக்கு ஏதோ மருந்து சாப்பிட்ற மாதிரியான உணர்வு உங்களுக்கு நிச்சயமா இருக்காது. நீங்க ரவா இட்லி விரும்பி சாப்பிடுவீங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே ஒரு சுவையோட. ஆனா ஓட்ஸ் இருக்கிறதுனால அதிகமான நார்ச்சத்து நம்ம உடம்புக்கு போறதுனால உடல் எடை குறைக்கவும் டயபெட்டிஸ்க்கும் இது ரொம்ப நல்ல மருந்தா செயல்படும். நம்மளுடைய அன்றாட உணவுல ஒரு நாள் இதை சேர்த்துக்கிட்டோம்னா இது மாதிரி நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இது உதவும். அதனால அருமையான சுவையான ஓட்ஸ் இட்லி எப்படி பண்றது இப்ப பார்க்கலாம் வாங்க. 1 கப் ஓட்ஸ், 2 மேஜைக்கரண்டி ரவை, 3 மேஜைக்கரண்டி கெட்டி தயிர், அரை தேக்கரண்டி சோடா உப்பு அல்லது பேக்கிங் சோடா, 2 பச்சை மிளகாய், சிறிய துண்டு இஞ்சி, 1 கேரட், சுவைக்கேற்ப உப்பு மற்றும் 1 தேக்கரண்டி எண்ணெய். நம்ம இப்போ இந்த ஓட்ஸை நல்ல மையான பொடி பக்குவத்துக்கு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, நல்ல மையா பொடி பக்குவத்துக்கு அரைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த ஓட்ஸை நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்ல சுலபமாக இது மாதிரி மையான பொடிக்கு இது தயாராகிடும். என்ன இதனுடைய தன்மை வந்து நல்லா உலர்ந்த ஓட்ஸுகளாக இருக்கும் பொழுது தான் இப்படி உங்களுக்கு ஒரு மையான பக்குவம் கிடைக்கும். நம்ம இதை ஒரு கலக்கிற பாத்திரத்துக்கு மாற்றுவோம். இப்போ நம்ம பச்சை மிளகாய், சிறிய துண்டு இஞ்சி மற்றும் நறுக்கின கேரட் துண்டுகளை அரைக்க போகிறோம். ரவை, சுவைக்கேற்ப உப்பு. முதல்ல உலர்ந்த பொருட்களை நல்லா ஒரு கலக்கிடலாம். சோடா உப்பு அல்லது சோடா மாவு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைத்த கேரட் மட்டும் பச்சை மிளகாய் விழுத சேர்க்கலாம். ஆங்காங்கே கேரட்கள் வந்து சிறு துண்டுகளாக இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க, அது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும். தயிர் ரொம்ப கொஞ்சம் தண்ணியாகவே இருந்ததுன்னா நம்ம சேர்க்குற தண்ணியின் அளவு குறைவாக இருக்கும். பக்குவத்தை மட்டும் இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு தேக்கரண்டி எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல மிருது தன்மை கொடுக்கறதுக்கு இது உதவும். இந்த பக்குவத்தை பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அப்படியே தோசை மாவு மாதிரி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியான பக்குவத்தில் இது இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா இட்லிகளின் வடிவமைப்பு சரியாக இருக்கும். இல்லாட்டா ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆகிடும். இட்லி தட்டுகளை எண்ணெய் தடவிட்டு நம்மளுடைய மாவை போட்டுடலாம். இந்த மாவு ஊற்றும் பொழுது உங்களுக்கு வந்து மாவு அதிக நேரம் ஆச்சுன்னா என்ன ஆகிடும், இறுகிடும். அப்படி இருக்கும்போது லேசாக ஒரு கரண்டி தேக்கரண்டி அளவு தண்ணீர் ஊற்றி சரியான பக்குவத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ உங்களுடைய இட்லி பாத்திரம் அல்லது குக்கர் பாத்திரத்தை உபயோகப்படுத்துங்க. குக்கர் பாத்திரம் உபயோகப்படுத்துறதுனா இருந்தால் மேலே வெயிட் போடக்கூடாது. 10 to 12 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நம்மளுடைய இட்லி பாத்திரத்தை திறக்கலாம். ஒரு ஈரமான கரண்டி வச்சு இந்த இட்லிகளை எடுக்கலாம். அல்லது இதன் அடிப்பாகத்தை நல்ல குளிர்ந்த நீரில் காமிச்சிங்கன்னா இட்லிகளை சுலபமாக எடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு இட்லியை வெட்டி காமிக்கிறேன். என்ன நண்பர்களே, இந்த சுவையான அதே சமயத்துல ரொம்பவே ஆரோக்கியமான ஓட்ஸ் இட்லி இப்படி பண்றதுன்னு பாத்தீங்க இல்லையா? இந்த ஓட்ஸ் இட்லியை செய்து பார்த்து எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.
மறக்காம எங்க கூடயே இருங்க. இன்னும் மீதமுள்ள 4 ஆரோக்கியமான உணவு வகையில வரப்போகுது. காத்திருங்கள். தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை டு பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosetopizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி.